இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான காதல் இருக்கு. சில காதல் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் சில காதல் வலியை கொடுக்கும். இங்கே ஒவ்வொரு காதல்லையும் ஒவ்வொரு முடிவு. அது போல தாங்க நம்ம லவ் டேரியோட அடுத்த காதல் கதையோட முடிவு என்னன்னு தான் பார்க்கலாம். ஜஷு, உனக்கு ஆஃபீஸ் வரதா ஐடியாவே இல்லையா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, பார்த்துக்க யாரும் இல்லை, அதான். ஓ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கட்டிங்கை போட்டு படுக்க சொல்லுவாங்க அப்பாவை, காலையில் எல்லாம் சரியாயிடும். பரத், அப்பா ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை. இப்போ கூட பாரு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு அங்கே கட்டிங் தானே அடிச்சிட்ருக்க. ஒன்றை மாதிரி நினச்சியா? ஏன்டா அவகிட்ட திட்டு வாங்காமல் உன்னால் இருக்க முடியாதுல்ல? சரி சரி, எதுக்கு வீடியோ கால் பண்ணீங்களோ அந்த வேலையை பாருங்க, என்ன நோண்டாதீங்க. அதை மாதிரி பாரு. ஜஷு, நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே போகிறோம், நீயும் வர, சரியா? அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராமலாம் இருக்காத. யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிட்டு வா, ஒரு 2 டேஸ் மட்டும், சரியா? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எங்கே ட்ரிப்பு? அது விஷால் சொல்லுவான். ட்ரிப் டு கொடைக்கானல். ஜிஷு, உனக்கு மதுரையிலேருந்து கொடைக்கானல் பக்கம்தான். நீ போயிட்டு அங்கே போயிட்டு காட்டேஜ் புக் பண்ணிட்டு நம்ம வரோம், எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணுறோம். ஓகே? சரி, அப்போ லொக்கேஷன் எனக்கு அனுப்புங்க. நான் முன்னாடியே போயிட்டு ரூமெல்லாம் புக் பண்ணிடுறேன். அப்போ ஓகே, எல்லாருக்கும் பிளான் ஓகே தானே? ஓகேடா. டேய், நம்ம டிஎல்லையும் கூப்பிட்டு போகலாமா? அவர் எதுக்குடா? டேய், புது டிஎல்ரா. நம்ம இது மாதிரி ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டு போனால் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவார். அப்புறம் நாளை பின்ன ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனைனா அவர் பார்த்துப்பார்ல, அதனால தான் சொல்கிறேன். சவுண்ட்ஸ் குட். இப்போ தாண்டா உருப்படியான ஐடியா சொல்லியிருக்க நீனு. சரி ஓகே, நான் டீம் லீடர்கிட்ட பேசுகிறேன். போகிறோம், ஜாலியாக ஃபன் பண்ணுறோம், சரியா? ஓகேடா, பாய். சரிடா, கொஞ்சம் வேலை இருக்குது, அப்பா கூப்பிட்றாரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ம், பாய் 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 பாய். என்னடா எங்கடா போனா? இதே ஒன்று நல்லா இருக்கே, இதே மெயின்டைன் பண்ண. பின்னாடி டிஎல் வராரு, அவரால் பயமுறுத்து. ஆகாஷ். ஜனனி. ஓ, மோ, ம்? நம்ம லவ்வை பற்றி எப்போ தான் வீட்டில் பேச போகிற? டேய், கொஞ்சம் வெயிட் பண்ணடா, சீக்கிரம் நானே பேசுகிறேன். இப்படியே தான் சொல்கிற, ஆனால் நீ பேச தான் மாட்ற. கரெக்ட் டைம் வரும்போது நானே பேசுகிறேன். எப்போ? உனக்கு இன்னொரு பையனோட கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த டைம் வருமா?
முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம்னா புரியல எனக்கு. நீ சிச்சுவேஷன் புரிஞ்சு மாறுவேன்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஆ? லெட்ஸ் பிரேக் அப். அட லூசு. உண்மையா அதான் நடக்குது. எங்க போன ஜஷு? வீட்டிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, அதான் பேச போயிருந்தேன். ஏன் ஜோசு உங்க அப்பா கபர பொண்ணு பார்க்க வந்தாங்களே பார்த்துட்டாங்களா வீட்டில்? வாய் விட்டு சும்மா இரு. சாரி. ஆகாஷ் ப்ரோ, இவ தான் ஜஷு. நாங்கள் சொன்னோம்ல எங்கள் ஃப்ரெண்டு. ஆ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட ஜனனின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் சொல்கிறீங்க? ஜஷ்வந்தின்னு சொல்லியிருப்பேன். மாஸ்க் போட்டிருந்துச்சு, அதனால தான். ஃப்ரீயா விடுங்க ப்ரோ, ஒரு பைத்தியம். சரிடா விஷால், என்ன பிளான் அடுத்து? அது டேய், ஏன்டா சைலண்டா வரீங்க? பாட்டை போடுங்களேன்டா. பின்னாடி உட்காரு. எதுவும் பேசணுமா? என்னது? இல்லை, காட்டேஜ்லேயும் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ பேச ட்ரை பண்ணுற, அதான் கேட்டேன். எப்படி மாஸ்க்குள்ளே இருந்தது நான் தானே கண்டுபிடிச்சேன்? உன்னோட அதே துரு கண்ணை கண்டுபிடிக்க முடியும் நினச்சிட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் பண்ணல? தோணலை. நான் உனக்கு கல்யாணம் இருக்கும்னு நினச்சேன். உனக்கு? இல்லை, இன்னும் ஆகலை. பட் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஆகிடும். ஜஷு, ம். ஆகாஷ் ப்ரோ எங்க? கேம்ப் ஃபயரில் இருப்பாங்க போல. அப்படியா? மற்ற பசங்கள்லாம்? வெளியில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம். சரி, என்னாச்சு? ஏன் வந்ததுலேருந்து மூட் ஆஃபாகவே இருக்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அடச்சி சொல்லு. நீ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அப்பா நீ அம்மா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீ சொல்ல மாட்ட, அப்படிதானே? அக்ஷய், ம். வேற ஒன்றும் இல்லை. ஓ, உங்களுக்குள்ள இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கா? ம், ம். இப்போ என்ன, அவர் கூட நீ சேரணுமா? அதெல்லாம் இல்லைடா. அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் தப்புடா. எனக்கு அவன் கூட கொஞ்ச நேரம் பேசினா போதும். சரி, ஓகே, பேசிக்கலாம். நீ வா, நம்ம கேம்ப் ஃபயர் போகலாம். சரி, ஓகே. ம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்லை, சும்மாதான். சாப்பிட்டீங்களா? இல்லை ப்ரோ, பசிக்கல. என்ன ஆகாஷ் ப்ரோ, ட்ரிப்லாம் எப்படி போகுது? ஜாலியாக போகுது ப்ரோ. ம். ப்ரோ, ஆ? கேட்கணும்னு இருந்தேன். ம். உங்க மேனேஜர் கிட்ட பேசி அடுத்த வாரம் 2 நாள் எனக்கு லீவ் வாங்கி தர முடியுமா? நான் கொடுத்த வேலையை சீக்கிரம் முடிங்க, ம். பேசி 3 நாள் வாங்கி தரேன். சரி சரி.
அதை முடிச்சிருந்தா அவன் எப்பயோ டிஎல் ஆயிருப்பானே. யா யூஸ்லெஸ் சீனியர். பீட்ரு கொஞ்சம் சாத்துறேலா ம். வந்துட்டான். நீங்க சீனியரா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, கலாய்க்கிறானுங்க. சரி ஆகாஷ் ப்ரோ, ம். எங்கள் எல்லாரையும் 1 வீக் முன்னாடியே பார்த்துட்டீங்க. ஸோ எங்கள் எல்லாரையும் தெரியும். ஜஷு புதுசாக வந்திருக்கால, அவகிட்ட ஏதாவது பேசுனீங்களா இல்லை இனிமே தான் பேசணுமா? ஏய் ஏய் ஜஷு பேசணும் சும்மா. ப்ளீஸ். சரி, நாங்கள் தான் நீங்கள் பேச மாட்டீங்க, நம்ம போகலாம்டா. வாடா. வரோம் ப்ரோ. ம் 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 ஓகே ப்ரோ, ம் ம் அட்டா. மறுபடியும் பேசணுமா? சாரி கேட்கணும். எதுக்கு? இல்லை, அன்னைக்கு நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இல்லை, நீ பேசுனதா கரெக்ட். நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்னு புரிஞ்சுது. என்னோட ஆசைக்காக நான் சுற்றி இருக்கேன் எல்லாரையும் ஹர்ட் பண்ணியிருக்கேன். உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், விடு. அன்னைக்கு நீ சொன்ன வித ஹர்ட்டாக இருந்தாலும் அதானே ரியாலிட்டி. இப்போது உன்னால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். அன்னைக்கு மட்டும் நீ அப்படி பேசலைன்னா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் போயிருக்கும். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன நடக்குதுன்னே தெரில. நான் உன்கிட்ட சாரி கேட்க வந்தேன், நீ என்கிட்ட என்னன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. வாழ்க்கையை புரட்டி போடுற சேஞ்சஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக தானே நடக்கும். ஆமாம், எனக்கும் நியூ ஆஃபீஸ் வந்ததுலேருந்து சேலரியும் அதிகம், இன்க்ரிமெண்ட் இன்னும் 2 மந்த்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா போகுது. கல்யாணமா? ஐடியா இல்லை, இப்போதைக்கு அப்பா பார்த்துக்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. சீக்கிரம் சரியாயிடும், டோன்ட் வரி. ம். இப்போ நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? இந்நேரம் நான் வேறு பையனை பிரேக்கப் பண்ணியிருந்தா அவன் என்னெல்லாம் பேசியிருப்பான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நீ என்னை ஜட்ஜ் பண்ணதில்லை. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று தெரியுமா, அந்த பிஸ்னஸும் ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். ஓகே, இன்னும் ஏதாச்சும் சொல்லணுமா? ம். ஓகே. ஆகாஷ், ம்